ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். டெலிஃபிகர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. சிங்கப்பெண்ணை சீரியல்ல இருந்து நீங்க அரவிந்தா பாத்துருக்கீங்க. இன்னைக்கு அருண் பத்மநாபன் அவர்களாக வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? செமையா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்களா அருண் பத்மநாபன், அதுலயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீங்க அரவிந்தா அருணான்னு ஒரு கன்ஃபியூஷன். அரவிந்த் அருண் இல்ல, இந்த பேர்லயே ஒரு கன்ஃபியூஷன். அருண்குமார் ராஜன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. இப்போ என் பேர் நான் அருண் பத்மநாபன் கொடுத்து சீரியல் ஆர்டிஸ்ட் கொடுத்தா அவங்க ஒரு போட்டோ தான் வரும், என் போட்டோ வரவே வராது. இன்னில இருந்து அந்த ஹிஸ்டரியை மாத்துறோம். அருண்குமார் பத்மநாபன். அருண்குமார் பத்மநாபன் அப்படி மாத்திட்டா. ஆமா, சூப்பர். சரி, சிங்கப்பெண்ணை சீரியல் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் உங்களுடைய ஸ்டார்ட் ஆஃப் த கெரியர்ல இருந்து நான் வந்து பேசணும்னு நினைச்சேன். எங்க இருந்து ஆரம்பிச்சது? எது உங்களுடைய முதல் ப்ராஜெக்ட்? 2013 அப்போ வந்து ஆஃபீஸ்னு ஒரு சீரியல் விஜய் டிவில வந்தது. ஸோ இப்போ என் கூட ஆஃபீஸ்ல நான் ஒரிஜினலாவே ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டிஎல்எஃப்ல. அப்படியா? ஆமா, ஐடி எம்ப்ளாயி. ஆமா, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ற கொலீக் ஒருத்தவங்களோட அப்பா வந்து பழனின்னு ஒரு அண்ணன் வந்துரு, அவர் வந்து லைட் மேனா இருந்தாருங்க. நான் எங்கெங்கயோ போட்டோலாம் கொடுத்து ஏதோ ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். எல்லா ஆஃபீஸ்க்கும் போய் கொடுப்பேன். அந்த ஆஃபீஸ்ல படம் பண்றாங்கன்னு கூட தெரியாது, நான் போட்டோ கொடுத்துட்டு வந்துருவேன். படிச்சதெல்லாம் நீங்க? நான் படிச்சது எல்லாமே குரோம்பேட்ல தாகூர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே ஓகே, நைஸ். ஸோ அது படிச்சேன். அப்புறம் வேலையில தான் இருந்தேன். எனக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து சினிமாவில் வரணும்னு ஆசை. ஸோ ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். எங்கேயோ ட்ரை பண்ணேன், ஒர்க் அவுட்டே ஆகல. அப்போ கூட இருக்க ஒருத்தங்க தான் சொன்னாங்க, ஏன்டா இவ்வளோ ட்ரை பண்ற, நம்ம கூட ஒர்க் பண்றால அந்த பொண்ணோட அப்பா ஆஃபீஸ் விஜய் டிவில ஒரு சீரியல் பண்றாரு, ஆஃபீஸ்னு பேர் கூட வைக்கல. அப்ப விஜய் டிவில சீரியல்லாம் பண்றாரு, லைட் மேனா இருக்காரு, வேணா அவர்கிட்ட கொடுத்து பாரு போட்டோ அப்படின்னாங்க. சரி, எல்லா இடத்தையும் ட்ரை பண்றோம், அவர்கிட்டையும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு போட்டோ அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து உங்க அப்பாட்ட கொடுத்துருன்னு சொன்னேன். அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க டேரக்டர் காமிச்சோன்னா அவர் பார்த்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு கேரக்டர் தேவைப்பட்டிருக்கு அந்த நேரத்துல. பார்த்தேன் இந்த ஃபேஸ் கரெக்டா இருக்கு, இதுக்கு இந்த கேரக்டருக்கு கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஸோ நேரில் போய் பார்த்தேன். ஒரு 2 டேஸ்ல ஷூட் வரும்னாரு. சரி, எனக்கு அப்ப சினிமாவில் 2 டேஸ்ன்னு சொன்னா உண்மையாவே 2 டேஸா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு அர்த்தம்லாம் தெரியாது. சொன்னாங்க. அதே மாதிரி 2 டேஸ்ல கூப்பிட்டாங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணி உடனே வரணும் 1 ஹவர்லன்றாங்க. 1 ஹவர்ல எப்படி வர முடியும்? நான் நாளைக்கு வருவா, நைட் வருவான்னு கேட்கறேன். உடனே வரணும் அப்படின்னு. அப்புறம் உடனே கிளம்பி போனேன். ஒரு லுக் டெஸ்ட் மாதிரி ஒரு நாமம் போட்டு தலையில டைல அடிச்சு கண்ணாடிலாம் போட்டு ஒரு ஏஜ்டு கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. கொடுத்து கண்ணாடி போட்டு பாருப்பா நில்லுப்பா அப்படின்னாரு. நான் அப்படி சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டேன், வாயெல்லாம் கொஞ்சம் இப்படி குயிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஏஜ்டா தான் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிலாம் வச்சேன். வெத்தலை பாக்கு போடுவேன், கொடுங்க சார் போடுறேன் அப்படின்னு. அப்புறம் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அப்படி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஆயிடும்ல வாய் அப்படின்னு. நல்லா இருக்குடா, நல்லா பண்றான் அந்த பையன் சொல்லி அப்படிதான் கெரியர் ஸ்டார்ட் ஆகி விஜய்ல ஒரு தாய் மனோன்னு இன்னொரு சீரியல் ஒன்று பண்ணேன். விஜய்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மேனேஜர் சைட்ல இருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. அப்புறம் அந்த டேரக்டருக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் டைம் அதை இம்ப்ரெஸ் பண்ணதுனால அவர் பண்ற எல்லா ப்ராஜெக்டும் எனக்கு கூப்பிடுவார், பிரம்மா சார். ஸோ அவர் தான் குரு, அவர் தான் முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஸோ அவர் மூலியமா ஜி தமிழ்ல மெல்ல திறந்து கதை ஒன்று ஒரு சீரியல் வந்தது. அதுல ஒரு கமெடியன் கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க. அது பயங்கர ஹிட் ஆச்சு, சூப்பரா போச்சு. அதுல ரொம்ப வருஷம் டிராவல் ஆச்சு, ஒரு 2-3 இயர்ஸ். அதுக்கப்புறம் சன்ல வந்து ஈஸ்வர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாரு, சன் டிவில தெரிஞ்சிருக்கும். அந்த அண்ணன் தான் வந்து விஜய் டிவில ஒர்க் பண்ணது எனக்கு பழக்கம். அவர் சொன்னார், நல்லா பண்றடா, நான் உனக்கு சொல்றேன்டான்னு சொல்லி அவர் ரெஃபர் பண்ணாரு. ஒரு ஆட் ஒன்று நடிச்சேன், ஒரு எர்வாமேட்டின் ப்ராடக்ட் ஒரு ஆட் ஒன்று நடிச்சேன். அப்ப 2 மேனேஜர்ஸ் பழக்கம் எனக்கு, சுந்தரன் முத்துப்பாண்டியன், 2 பேரும். அவங்க 2 பேரும் என்ன கூப்பிட்டு அடுத்தடுத்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நடிச்சது வந்து நான் கல்யாண பரிசு பண்ணேன் சன்ல, சின்ன கேரக்டர், ஒரு ரவுடி கேரக்டர் மாதிரி ஒன்று சின்னதாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வாணி ராணில அதே மாதிரி ஒரு ரவுடி கேரக்டர் கொடுத்தாங்க. ஸோ 2 கேரக்டர் போச்சு. அதை பண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் இருந்தது. அப்புறம் ஜெயால ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அப்படியே சுற்றி வந்துருச்சு. அப்புறம் சன்ல வந்து நல்ல ஒரு லீடா கிடைச்சது, நல்ல கேரக்டரா கிடைச்சுன்னா அழகுன்னு சொல்லி ஒரு சீரியல், முரளி அம்மன் சார் தான் கிரியேட்டிவிட்டா இருந்தாரப்ப. அவர் கூப்பிட்டு வந்து அழகுன்னு ஒரு சீரியல் நான் யூடியூப் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி, நடுவில் கேப்ல. அதுல அவருக்கு என்ன பிடிக்கும், நல்லா பண்றான் அந்த பையன், சீரியல் பண்ணுவியான்னு கேட்டாரு. சார் ஆல்ரெடி நான் சீரியல் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அப்படி உள்ள வந்துதான் அழகுல வந்து அப்படியே தமிழ் செல்வி அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ சன்ல அப்படியே போயிட்டு. இதுக்கு நடுவில் சிங்கப்பெண்ணை இல்லையா? சிங்கப்பெண்ணை வந்து இப்போ ரேட்டிங் வந்து நம்பர் 1ல இருக்கேன். நிறைய ரீச், எல்லாருக்குமே அது வந்து ஒரு கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஹோல்சமா அந்த ஃபேமிலிக்கே வந்து சூப்பர்பான ஒரு ரீச், நல்ல ஒரு ரிசப்ஷன். ஸோ இந்த கேரக்டர் உங்களுக்கு சொல்லும்போது எப்படி இருந்தது? நீ இப்போ ப்ராக்ரெசிவா எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? கேரக்டர் வந்து அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சன்ல ஆரம்பிச்சதுலேருந்து ஃப்ரெண்டு, அப்புறம் தமிழ் செல்வின்னு ஒரு சீரியல் பண்ணேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நினைக்கிறேன், ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட்ல ஒன்று பண்ணேன். அதில் செகண்ட் ஹீரோவா பண்ணேன். பாசிட்டிவான கேரக்டர். இப்போ நம்ம சிங்கப்பெண்ணில் எப்படி அன்பு இருக்கானோ, அன்புக்கு டபுள் மடங்கு இருப்பாங்க. சரவணன் ஒரு கேரக்டர், சூப்பரான கேரக்டர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது பண்ணிட்டே இருந்தேன். சைமல்டேனியஸா இந்த பக்கம் அழகுல வில்லனாவும் பண்ணேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே பண்ணேன். 2த்துக்குமே செம்ம அப்ரிசியேஷன் கிடைச்சது. ஆனால் நெகட்டிவ் தான் எல்லார் மனசுலையும் போய் நிறைய நின்றுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நெகட்டிவாக தான் நிறைய கேரக்டர் கிடைச்சு. தாலாட்டு, சுந்தரில நெகட்டிவ், அப்புறம் தான் பாசிட்டிவான. ஸோ அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. சிங்கப்பெண்ணில் சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, நீங்க இது வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான், நீங்க தான் ஹீரோயின் வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவீங்க, த்ரோட்டா இருப்பீங்க இந்த கதையில அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு கதையில.
சூப்பர். இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது நம்ம வெளில போகும்போது அதுக்கான ரிசப்ஷனே வேற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா? யாராவது வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமா வந்து பல விஷயங்களை வன்மமா அப்படியே கொட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபன்னான இன்சிடென்ட்ஸ்? வன்மமான்றதை விட டைரக்டாவே வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சிரிப்பாங்க, நம்மள எங்கேயா ரெகனைஸ் பண்ணிட்டாங்கன்னா. சில பேர்லாம் எப்படின்னா பேச மாட்டாங்க, பார்த்து சிரிச்சுட்டு நீ தானே அப்படின்வாங்க. நமக்கு புரிஞ்சிடும் நீ தானே என்ன மீனிங்னா நீ தானே அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற அப்படின்ற மீன்ல சொல்றாங்கன்னு புரிஞ்சிடும். ஒரு சில பேர் எப்படின்னா சூப்பரா பண்றீங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. நான் உடனே நான் ஓப்பனா கேட்டுருவேன், உண்மையா நான் ரொம்ப பிடிக்கும், நல்லா பண்றேன்னு சொல்றீங்க அப்படின்னு. இல்ல திட்டுவோம் சார், கொஞ்சம் கொஞ்சம் பேட் வேர்ட்லாம் திட்டுவோம், நேர்ல பார்த்தா நல்லா தான் பண்றீங்க, நல்லா பரவாயில்ல. உங்களுடைய ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐடில இருந்தீங்க, அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வரும்போது கண்டிப்பா ஃபேமிலியில வந்து அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஸோ எப்படி ஃபேமிலியில சொன்னீங்க? அண்ட் அந்த ஷிஃப்டே வந்து ஒரு செம்ம சேலஞ்சிங்கான ஷிஃப்ட் இல்லை, ஹவு டிட் யூ டிசைட்? இல்ல நான் வந்து காலேஜ் முடிக்கும் போது தான் எனக்கு இந்த தாட்டே வருது சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வீட்டில் வந்து அம்மா அப்பாக்கிட்டலாம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணல, சினிமாலாம் கஷ்டம், ஏன் நம்ம எங்கள் ஃபேமிலி யாருமே அதில் சினிமாலாம் கிடையாது, ஸோ ஏன் கஷ்டப்படணும், அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்கு அப்படின்னு என்னமோ சொன்னாங்க. இல்லை ட்ரை பண்ணுறேம்மா அப்படின்னு. எங்களுக்கு வீட்டில் பயம், இருக்கிற கிடைச்ச வேலையை விட்டுட்டு இவன் ஏதோ போறேன்றானே அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து மார்னிங் 6 to ஈவினிங் 3 வரை ஷிஃப்ட் இருக்கும், கேப் உண்டு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், 5 நாள் வேலைன்னா 3 நாள் கேப்ல போவேன், 2 நாள் பைக் எடுத்துட்டு போவேன் காலையில். பிகாஸ் நான் வெளியில போய் ஃபோட்டோ கொடுக்கணுங்கிறதுக்காக. மார்னிங் கிளம்பி பைக்ல போய் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு 3:30 முடியும். அங்கே கேப் ஏறுவாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்லாம். பாய் நாளைக்கு நான் கேப்ல வந்துடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ஒரு பேக் இருக்கும், ஒரு டைரி இருக்கும், ஃபோட்டோஸ் 5 ரூபா அப்பெல்லாம் பிரிண்ட் அவுட், மேக்ஸ் சைஸ் ஃபோட்டோ, ஒரு 40-50 ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு வச்சிருப்பேன். ஒரே ஃபோட்டோ தான், ஏதோ ஒரு மரத்தடியில் முன்னாடி போஸ்ட் கொடுக்குறது, ஏதோ ஒரு போஸ்ட் கொடுத்து கேவலமான ஃபோட்டோ தான் வச்சிருப்பேன். ஏன்னா அப்போ எனக்கு தெரியாது, சினிமாவும் தெரியாது. எடுத்து வச்சுட்டு கவரில் வச்சுட்டு பேக் எடுத்துட்டு போயிடுவேன். போய் இப்போ மாதிரி கூகுள் மேப்பும் கிடையாது, அப்போ போவேன், போய் நின்று டைரி எடுத்து பார்ப்பேன், ஐங்கரன் பிக்சர்ஸ் ஏதாவது ஒன்று போட்டிருக்கும், ஏதாவது ஒரு பேர் எழுதி வச்சிருப்பேன், லைக் ப்ரொடக்ஷன் அது மாதிரி எழுதி வச்சிருப்பேன். அதை பார்ப்பேன், அட்ரஸ் பார்ப்பேன், ஆட்டோக்காரங்க கேட்பேன், போய் லெஃப்ட் திரும்ப பண்ணுவாங்க, போய் தேடி கண்டுபிடிப்பேன். அந்த ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்க, செக்யூரிட்டி மட்டும் இருப்பாரு. யார் சார் வேணும் அப்படின்பாரு. ஏன்னா சினிமாவில் வாய்ப்பு தெரியும் சார், இப்போ படம்லாம் பண்ணல சார். இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு, எனக்கு என்ன நம்மளை ஏமாத்துறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு. இந்தாங்க ஃபோட்டோ கூட வச்சுக்கணும்னு சொல்லி ஃபோட்டோவில் பின்னாடி பேர் ஃபோன் நம்பர் எழுதி அவங்க இந்த செக்குக்கு பின்னாடி எழுதுவாங்களா அந்த மாதிரி, அது பவுன்ஸ் ஆன மாதிரி இதுவும் பவுன்ஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி எழுதி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தேங்க்ஸ் நான் வந்துடுவேன். அவர் என்ன பண்றாரு கூட அந்த ஃபோட்டோ கூட எனக்கு தெரியாது. இது மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டே இருந்தேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுதான் நம்ம சொல்லுவோம்ல, நிறைய நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்னைக்கு அவரோட சக்ஸஸ் வரும்ன்ற மாதிரி. இப்படி எங்கேயோ ஃபோட்டோ கொடுத்ததுல இவர் பிரபு சாலமன் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது, உங்களை கூப்பிட்றாரு சார் ஆடிஷன் வாங்க. நேரில் போனால் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆடிஷன் எடுத்தாங்க. அதுலேயும் வந்து எப்படின்னா ஒரு ஜோசியர், அசிஸ்டன்ட் ஜோசியர் மாதிரி ஒரு கேரக்டர். அந்த வீடியோ எடுத்தாங்க, கோ டேரக்டர் ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு டேரக்டர் போய் காமிச்சாங்க, லைக் பண்ணாங்க, சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு, உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் படம் என்ன, யார் ஹீரோ எல்லாம் கேட்டேன். தனுஷ் சார் ஹீரோ, தொடரி மூவி நேமு, நீங்க வந்து ஒரு 15-20 டேஸ் உங்களுக்கு கால் ஷீட் தேவைப்படும், நாக்பூர்லாம் போவோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அப்புறம் ட்ரெயின்லாம் இங்கேயே செட்டு போட்டு தான் எடுத்தாங்க மினிமில்ஸ்ல. ஸோ அதுல ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள். அது கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என் கூட ஜோசியரா நடிச்சவர் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட். அவர் ஒரே ஒரு நாள் ஷூட் வரல, சீரியல் ஷூட்டுக்காக போயிட்டார். கடைசியில் படத்துலேயே அவர் இல்லை. அந்த ஒரு நாள் எடுத்த ஷூட் தான் ஸ்க்ரீன்லேயே வந்தது. அதில் நான் வந்துட்டு தப்பிச்சிட்டேன். எனக்கு டைலாக்ஸ் வரும், க்ளோஸ் அப் இருக்கும். அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் தியேட்டரில் போய் பார்த்து நான் வரும்போது விசில் அடிச்சாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. தனுஷ் சார்லாம் வந்து 1.5 மணி நேரம் ஆகுது, எதுக்கு விசில் அடிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு ஹாப்பியாக இருந்தது. சூப்பர். யூஸ்வலா வந்து நீங்க வரும்போது சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி சினிமாக்குள்ள வரணும் தான் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு. அப்போ சீரியல்ல லேண்ட் ஆகும்போது 2 விஷயம் இருக்கலாம். ஒண்ணு வந்து சீரியல் மூலமா அப்படியே சினிமா போலாம் அப்படி, இன்னொன்னு மக்களுக்கு நம்ம முகம் தெரிஞ்சா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது தேடி வரும் அப்படிங்க. இதுல எதுக்காக சீரியல் பண்ணீங்க? எனக்கு வந்து சினிமாக்குள்ள வரணும். எனக்கு வந்து இப்ப நமக்கு தெரிஞ்ச மாதிரி சீரியல் வேற, சினிமா வேற, தெருக்கூத்து வேறன்ற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஸ்பிளிட் பண்ணி நான் பார்க்க தெரியல. மீடியா நடிக்கணும், நம்ம வெளியில தெரியணும், நமக்கு ஒரு டேலண்டா காட்டணும், அவ்வளவுதான். அப்படிதான் எனக்கு இருந்தது மைண்ட்ல. ஸோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுமே எனக்கு ஆடு கிடைச்சது, சீரியல் கிடைச்சது, மூவி 1 or 2 பண்ணேன். வைராஜவை, இரும்பு குதிரை அண்ட் தொடரி, நிறைய அதெல்லாம் ஒர்க் பண்ணேன். வைராஜவை, இரும்பு குதிரைலாம் ஒண்ணுமே போர்ஷன்ஸே வரல, அதெல்லாம் வெளியில தெரியாது, அதனால நம்ம சொல்லவும் முடியாது. தொடரில் மட்டும் நடிச்சது வெளில வந்தது. ஸோ மூவிஸ்ல ட்ரை பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னா, ஒரு மூவி பண்ணோம்னா திருப்பி அவங்க ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோவா இருப்பாங்க, தனுஷ் சார் மாதிரிலாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து கால் ஷீட் வந்து ஒரு 6 months அப்புறம் தான் திருப்பி மறுபடியும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த 6 months நம்ம இந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணணும், உடம்பு மெயின்டைன் பண்ணணும், அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. அந்த 6 months வேற எங்கேயும் கமிட் ஆக முடியாது அவங்க கேட்குற டேட்ல. சீரியல்னா ரெகுலரா நமக்கு இன்கம் வரும், ரெகுலரா நம்ம டெய்லி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்படின்றதுக்காக தான் சீரியல். இப்போ நான் எப்படின்னா சீரியல் தான் பண்ணணுன்றது ஆசை இல்லை, பட் கிடைக்கிறதெல்லாம் சீரியலாவே வருது, ஆனால் பரவாயில்ல, அதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படின்றனால சீரியல். அவ்வளோதான்.
ஓகே. பட் இப்போ நீங்கள் சீரியலில் பிஸியாக இருந்தால் கூட ஜென்ரலி வந்து சீரியல்லேருந்து சினிமா போயிருக்க நிறைய ஆட்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஒரு விதத்தில் அது ப்ளஸ்னா கூட நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் போகும்போது இவங்க சீரியல் டெய்லி பார்க்குறாங்க, இந்த முகம் வந்து சினிமாவில் போட்டால் இந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு நிறையா இருக்கலாம். சில நேரம் சீரியலில் நடிக்கிறாங்கிறக்காகவே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் ஃபீலாக இருக்கா சீரியல் டு சினிமா போகணும்னு நினைக்கிறதுல? ஆமாம், ஆக்சுவலாக இருக்குது. அது நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். சீரியல் நடிச்சாங்கன்னா கொஞ்சம் ஓவர் பண்ணுவாங்க, சீரியல் நடிக்கிறவங்க மூவினா சட்டிலா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. அது இப்ப இல்ல, ரொம்ப வருஷமா இருந்ததுதான். முன்னாடிலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா சீரியல் நிறைய நடிக்காத, எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட்லாம், நல்ல பையன் சின்ன பையன் அழகா இருக்க, சீரியல் நடிக்காதப்பா, சீரியல் அடிச்சு பச்சை குத்திடுவாங்க. அப்போ ஒரு வேர்டே வச்சிருப்பாங்க, பச்சை குத்திடுவாங்கப்பா, அவர் படத்துல போட மாட்டாங்க. இப்ப அதுதான் பிராண்ட் பண்ணிடுவாங்க அப்படி சொல்றோம்ல. அப்ப பச்சை குத்திடுவோம்னு சொல்லுவோம், பச்சை குத்திடுவாங்க பாத்து அப்படின்னுவாங்க. ஆனா அப்படி பச்சை குத்துற அளவுக்குலாம் ஒன்றும் பேடாலாம் இல்ல. அவங்களுக்கு இப்ப ஹரி சார் படத்துல நிறைய சீரியல் அடிஸ் பண்ணிருக்காங்க, நிறைய படங்கள்ல சீரியல் அடிஸ் பண்றாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படிலாம் இல்ல, நமக்கு அமையணும், நம்ம கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா டிவில ரெகுலரா பார்ப்போம், நம்ம எமோஷனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ல. இப்போ ஸ்டேஜ் பிளேல பண்ணும்போது இப்போ நார்மலாக இப்போ நான் பேசுறதுக்கும் ஸ்டேஜ் பிளே பேசும்போது கத்தி பேசுவேன். ஏன்னா லாஸ்ட்ல உட்காந்துருக்க ஆர்டிஸ்ட் வரையும் நம்ம வாய்ஸ் கேட்கணும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. ஸோ எக்ஸ்ட்ராவா பண்ணுவோம். அந்த மாதிரி சீரியல்ல ரெகுலரா பார்ப்பாங்க, ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன் இருக்கும், அதுக்காக அந்த பேட்டர்னுக்காக நடிக்கிறது. இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தெளிவாயிட்டாங்க, இந்த பேட்டர்ன் இங்க நடிக்கணும், அந்த பேட்டர்ன் அங்கே நடிக்கணும், மீட்டர்ல நடிக்கணும். இப்பெல்லாம் ஒரு கோட் வேர்டு இருக்குல்ல, மீட்டர்ல பண்ணு அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் சீரியல் நடிக்கிறீங்க, அதனால அந்த மீட்டர்ல பண்ணுன்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதனால மீட்டர்ல பண்ணிக்கிறது. சிங்கப்பெண்ணை செட்டுக்கு வரும்போது ஆன் தி கேம் நீங்க ஒரு மாதிரி இருந்தாலும் ஆஃப் தி கேம் நிறைய அட்ராசிட்டிஸ், நிறைய ஃபன் வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணிருக்கனால எனக்கே தெரியுது. ஸோ ஆஃப் தி செட் எப்படி இருக்கும், யார் கூட நல்ல க்ளோஸ், நீங்க அதை பத்தியும் ஷேர் பண்ணுங்க. சிங்கப்பெண்ணை வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து நான் வேற ஒரு சீரியல்ல இருந்தேன். அன்னைக்கு வந்தே ஆகணும் நீ தான் ஃபர்ஸ்ட் டே உங்களை எடுக்க போறோம், வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. அங்க அவங்க லீவ் தர மாட்டாங்க. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லி சண்டெல்லாம் போட்டு அங்கேருந்து கிளம்பிங்க வந்தபோது ஃபர்ஸ்ட் டே வந்து பவி எனக்கு ஆல்ரெடி பழக்கம், பவித்ராங்க. நான் அவ நிலா ஹீரோயினா பண்ணும்போது நான் தமிழ் செல்வி பண்ணிட்டு இருந்தேன், அப்ப எனக்கு தெரியும். அப்புறம் ஷோஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது. அவ வந்து அருண் தான் பண்றாரு உங்க பேரான, யார் அருண் அவ கேட்டிருக்கா, யார் அருண் அப்படி நீங்க வரும்போது கேட்டல, யார் அந்த ஆங்கர், அது மாதிரி யார் அந்த அருண் அப்படின்னு அவ கேட்டே இருந்திருக்கா. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் மச்சான் நீயா அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாண்டு டக்குன்னு ஒரு க்ளோஸ் ஆயிட்டா. அப்பாடா தெரியாத செட். ஆனா எனக்கு இன்னொன்று என்னன்னா, தனுஷ் சாரியும் தெரியும், கோடர் ரமேஷ் அண்ணாவையும் தெரியும், கேமராமேன் அண்ணாவையும் தெரியும். எல்லாரும் கூட நான் தனித்தனியா எங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். ப்ரொடக்ஷனும் சுந்தரில் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர் பாலு சார். ஸோ ஆப்வியஸா எனக்கு அந்த கம்ஃபர்டபுள் இல்லாமலாம் இல்லை, ஜாலியாக தான் இருக்கும். பட் நல்லா ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் இருந்தது. பவியை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு, ஓகே அப்பாடா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே கூட தான் நடித்தேன். அதுக்கப்புறம் நான் எப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்னு சொன்னா எல்லாரும் சிரிச்சிருவாங்க, அதனால அப்படி சொல்லவும் கூடாது. நான் எல்லாத்தையும் ஜாலியாக பேசிடுவேன்னா, நான் போனோன்னே எல்லாத்தையும் பேசணும்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிரும். இப்போ நான் எனக்கு ஷூட் இல்லைன்னா எல்லாருமே ஃபோன் அடிப்பாங்க. அன்பு எஸ்பெஷலி வந்து அன்பு, பவி, பாபுண்ணா நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே எனக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. என்ன நீ உனக்கு இல்லையா, சே எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்வாங்க. நான் வந்தால் கொஞ்சம் ஜாலியாக கலக்கலன்னு பேசிட்டே இருப்பேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே செட்டில் பொறுத்த வரைக்கும் தாரணி, சவு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். என்னை பார்த்தாலே வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். சூப்பர். ஆக்சுவலா வந்து சுந்தரி சீரியல்ல வந்து நீங்க நெகட்டிவ் கேரக்டர் பண்ணி அதுக்கப்புறம் லேட்டரா பாசிட்டிவா மாறினீங்க. அந்த மாதிரி சிங்கப்பெண்ணிலையும் நடக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் கம்மி தான் நினைக்கிறேன். சிங்கப்பெண்ணில வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் அது கேட்டிருக்கீங்களா நீங்க ப்ரொடக்ஷன்ல? பிகாஸ் சேம் ப்ரொடக்ஷன். சுந்தரியில சொன்ன போது இப்படிதான் சொன்னாங்க, நீங்க வந்து நெகட்டிவ் பயங்கர டார்ச்சர் பண்ணுவீங்க சுந்தரிய, அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இருக்க மாட்டீங்க கொஞ்ச நாள், அப்புறம் நீங்க ஊருக்கு வேலை தேடி வருவீங்க, வந்தா அங்க சுந்தரி ஹஸ்பண்ட் கார்த்தி வந்து பண்றதெல்லாம் தெரியும், அதை வச்சு சுந்தரியை மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அப்படிதான் ஸ்டோரி போச்சு. சீரியலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும்ல, எந்த ஸ்டோரி நல்லா இருக்கோ அதை டெவலப் பண்ணுவாங்க, மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்லைன் மாறும்போது என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு நாள் சுந்தரிக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணேன். ஆக்சுவலா நான் ஹெல்ப் பண்ணல, ஒரு மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு பேடா பண்ணணும்னு நினைச்சேன். அந்த ப்ரோமோ வந்து ஆடியன்ஸ் வந்து பழனி நான் சூப்பர், பழனி நான் செம, இப்படியே சுந்தரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு பயங்கர பீக் ஆயிடுச்சு. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வில்லனை. இவங்களுக்கு என்ன தோணிடுச்சு, பரவாயில்லையே இவனை நெகட்டிவா காட்டுறத விட பாசிட்டிவா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான்னு காமிச்சா ரொம்ப ரசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பாசிட்டிவாவே ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் குரங்குமாரும் சேர்ந்து ஃபுல் காமெடியா போய் நல்லா பாசிட்டிவா போய் கடைசியில செத்துட்டேன் சீரியல்ல. ஐயோ சுட்டு கொண்டுட்டாங்க. அதாவது அவ்வளவு கெட்டவனா இருந்தவன் சுந்தரிக்காக, சுந்தரி ஃபேமிலிக்காக உயிரே விடுற மாதிரி காட்டினாங்க. கர்மாஸ் பூமரங் மாதிரி கடைசியில போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா அப்படி பேசவே இல்லை, நீ ஆரம்பத்துல அப்படி பண்ணல, உனக்கு தேவைடான்னு ஒருத்தர் கூட சொல்லல. பழனி நான் ஏன் கொன்னீங்க, பழனி நான் ஏன் கொன்னீங்க, நல்ல மனுஷன், தட் இஸ் வெரி ஸ்வீட் அப்படி போச்சு. அப்பதான் நினைச்சேன் சரி நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா மாறினப்போ நல்ல பேர் கிடைச்சு. பயங்கர எனர்ஜெட்டிக்கா உங்களுடைய ஒர்க் பத்தி பேசுறீங்க, உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஊரு சென்னை தானா இல்ல எங்க இருந்து வரீங்க? நேட்டிவ் வந்து எனக்கு வந்து கும்பகோணம். ரைட். நான் பிறந்தது எல்லாமே கும்பகோணம் தான். அப்பா அம்மா எல்லாரோட நேட்டிவ்மே கும்பகோணம் தான். அங்க ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரையும் அங்க இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து
அப்பாவுக்காக வேலைக்காக ஷிஃப்ட் ஆகலாம்னு சொல்லி சென்னை வந்தோம். அடிக்கடி அப்பா சென்னை வந்துட்டு வராருன்னு சொல்லிட்டு இங்கே ஷிஃப்ட் ஆனோம். ஷிஃப்ட் ஆனதுலேருந்து குரோம்பேட் தான், கிட்டத்தட்ட ஒரு 25 years மேலே குரோம்பேட்லேயே அப்படியே சென்னை வாசியாகவே ஆகிட்டோம். ஓகே. ஸோ அப்படி இருந்து தான் எனக்கு ஒரு அண்ணா, அண்ணி, அண்ணன் பையன் ஒருத்தன், அவர் யூகேஜி படிக்கிறாரு. ஓகே. ஸோ அப்படி போயிட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் ட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வீட்டில் அம்மாலாம் என்ன சொல்றாங்க? ஒரு பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்றதுன்னா வெளில இருக்கவங்களே இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல. உங்களுக்கு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா வந்திருக்கு, பட் இது வரைக்கும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணவங்க நாங்க இன்டர்வியூ எடுத்ததுல நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. வீட்டில் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? உங்களை திட்டிருக்காங்களா, ஏன்டா இப்பெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்தில்ல? என்னோட கெரியர்ல எப்படி எனக்கு ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா, சில பேருக்கு வந்து நான் நெகட்டிவ் பண்ணதே தெரியல. நீங்க சூப்பரா காமெடி பண்ணுவீங்க சார் சுந்தரில அப்படின்னுவாங்க. சுந்தரில நான் பாசிட்டிவா காமெடியாவும் பண்ணிருக்கேன்ல, அவங்க அந்த போர்ஷன் மட்டும் பார்த்துருப்பாங்க. சூப்பர் சார், நீங்க வந்தாலே சிரிப்போம் சார் வீட்டுல அப்படி சொல்லுவாங்க. அம்மா முன்னாடி, அப்பா முன்னாடி, எல்லாருமே. சில பேர் வந்து ரொம்ப அநியாயம் பண்றப்பா, அந்த புள்ளைய போட்டு ஏப்பா அப்படி கொடுமைப்படுத்துறேன் சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவா பண்ணதுனால சார் உங்களை ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும் சார், உங்க கூட போட்டோ எடுத்துக்கிறேன், ஹீரோவா பண்ணீங்களா நீங்க அப்படின்னுவாங்க. ஸோ எல்லாமே கலந்து இருக்குமா என்னுடைய பெர்ஃபார்ம் பண்ணதுல. வெறும் வில்லன் மட்டுமே நான் பண்ணல, எல்லாமே கலந்து இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே ரியாக்ஷனா எனக்கு வந்து காதுக்கு வராது. ஒரே மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வராது, எனக்கு வராது. ஆரம்பத்துல கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, என்ன நெகட்டிவா சொல்றாங்க. அது எங்கேயுமே எனக்கு பெரிய பேக் ஃபயர் ஆச்சு. பொண்ணு பார்க்கும்போது தான் பெரிய பேக் ஃபயர் ஆச்சு. ஆக்சுவலா அதான் அடுத்து கேட்க வந்தேன். அவங்க பொண்ணு பார்க்குற வீட்டில் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஒருத்தவங்க வீட்டில் பையன்லாம் நல்லா தான் இருக்காரு, ஆனா பொண்ணுங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணி நடிக்கிறாரு, ரொம்ப கேவலமா பொண்ணு குளிக்க தட்டி பார்க்குறாரு, அன்னிக்காரியை கல்யாணம் பண்ணுன்றாரு, குழந்தைய கடத்தி வச்சுட்டு அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துகிட்டே சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க, தயவுசெய்து அந்த ஃபேமிலியாக எனக்கு வேணாமா, இப்படிலாம் சொல்லாதமா, நடிப்புமா, இது அது கூட தெரியாமல் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னொருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்ன தொட்டு நடிக்கிறாரு அப்படின்னாங்க. நான் நடிப்பு இப்படியே நடிப்பேன், ஹாய் பாய் எப்படியே நடிப்போம், ஏதோ நடிக்கும்போது தொட்டிருப்போம், அக்கா தங்கச்சி கேரக்டர் இருக்கும், அப்படிதானே இருக்கும், இது ஒரு நடிப்பு தானே. ஆனால் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தொட்டு நடிக்கிறாரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் நினைச்சேன், சரி இந்த ஃபேமிலி எனக்கு வேணாமா. எத்தனை ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணீங்க? நான் ரிஜெக்ட் பண்ணல 2 தாங்க. ஏன்னா நான் ரிஜெக்ட் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. பொண்ணு நல்லா இருந்தா, பொண்ணு நல்லா பண்ணா இருந்தா நான் பேசி பழக போறேன். அவங்களே ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஜாதகம் பொருந்தாது. எங்க அம்மா வந்து பாப்பாங்க, ஜாதகம் பொருந்தலடா அப்படின்னுவாங்க. எங்க அம்மா 10 காட்டினாங்களா 1 நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். அம்மா நல்லா இருக்குமான்னு சொல்றதுக்குள்ள ஜாதகம் பொருந்தல, சரி விடுமா அப்படின்னு. அப்புறம் மீடியானா வேணான்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்னுவாங்க. ஸோ இப்படியே தள்ளி போய் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு குட் நியூஸ் நடந்திருக்கு. இன்னொரு அடுத்த வருஷம் மேக்ஸிமம் மேரேஜ் ஆயிடும். ஆஹா, எக்ஸ்க்ளூசிவா இப்ப எங்களுக்கு தான் சொல்றீங்களா? ஆமா. அப்படியா? ஆமா. என்ன ஷையா வரீங்க லைட்டா? அவங்க வரும்போது சொல்லிட்டு வந்தேன், என்னை பத்தி சொல்லாதீங்க, மீடியால என்னை பத்தி சொல்லாதீங்க. அவங்க மீடியா தான், சோ தெரிய வேணாம் இப்போதைக்கு. லவ் மேரேஜ் அப்போ? இல்ல அரேஞ்ச் கம் லவ். அரேஞ்ச் கம் லவ். இது என்ன கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கு? எல்லாத்துலயும் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். இல்ல ஆக்சுவலா அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்காங்க, நடிக்கிறாங்களா எனக்கு தெரியவே தெரியாது. அம்மாக்கு வந்து ஒருத்தவங்க மூலமா வந்தது, ஜாதகம் வந்தது, பார்த்தாங்க, பொருந்துச்சு. அப்புறம் எங்க போட்டோ பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சி, எனக்கும் பிடிச்சது. ஸோ அப்புறம் பேசி பழக ஆரம்பிச்சு லவ் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு என்னன்னா வெளியில தெரிய வேணாங்க, மேரேஜ் போது சொல்லிக்கலான்ட்டாங்க. அவங்க சொல்றதும் நல்ல பாயிண்ட் சொல்லிட்டு நான் யார்ட்டையுமே சொல்லிக்கல. யூஸ்வலா நம்ம மீடியால இருக்கோம் அப்படின்னா ஆல் தி டைம்ஸ் வந்து நமக்கு ஹை இருக்காது இல்லையா? கண்டிப்பா அந்த லோ ஃபேஸ் இருக்கும், நம்ம டவுன் ஆகும். இந்த மாதிரி டைம்ஸ்ல சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. சில கேசஸ்ல ஃபேமிலி வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஃபேமிலியா யார்கிட்ட நிறைய ஒப்பீனியன்ஸ் கேட்பீங்க, டிஸ்கஸ் பண்றது, இல்ல when you feel low யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? அதை எப்படி சொல்றது, 2 பக்கமுமே வந்து பயங்கர சப்போர்ட். இப்போ வந்து நான் வீட்டில் ஒரு 6 months வேலை இல்லாம, சுந்தரில இல்லாம ஒரு 6 months கஷ்டப்பட்ட போது வீட்டில் என்னை இன்கம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா யாருமே, இத்தனைக்கும் நார்மல் மிடில் கிளாஸ் தான். நான் எதாவது கொடுத்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும் தான், ஆனால் என்னை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. சரி ஓகே, அவனுக்கு தான் பேட் டைம் அப்படின்வாங்க. அண்ணனும் அண்ணியும் பயங்கர சப்போர்ட்டு. அவங்களே கரண்ட் பில்லு, வாடகை எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு தேவை, கார்டியூ கட்டணும் மச்சான், எனக்கு இதை தான் பண்ணணும் மச்சான், அதை தான் பண்ணணும் மச்சான், இப்போ நாளைக்கு ஒரு ஷூட் போகிறேன்டா, காஸ்ட்யூம் வேண்டான்னு சொன்னால் அவன்கிட்ட இருக்க காஸ்ட்யூம் கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு ஒரு 10,000 அனுப்பிச்சு விட்டு நீ எப்போ முடித்து கொடு அப்படிம்பாங்க. ஸோ அந்த அஜய்னு ஒரு அண்ணன் தாம்பரத்தில் இருக்காரு. நிறைய பேர், நான் பேர் சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம், அத்தனை பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சம்பாதிச்சதுன்னு கேட்டா இந்த மாதிரி இவங்களாம் தான். கபில் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சன் டிவிலையும் பண்ணியிருக்கீங்க, விஜய்லையும் பண்ணியிருக்கீங்க, ஜீலையும் நடுவில் பண்ணியிருக்கீங்க. இது தாண்டி உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ராஜ் மட்டும் தான் பண்ணல, விஜய் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க இல்லையா? அப்போ இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வச்சு நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணனால இப்போ உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல் டைம் வில்லனா பண்ணோம், இல்ல என்ன, இப்போ சில பேருக்குலாம் அவங்களுடைய பெயர் வச்சு அந்த பேர்ல வந்து சீரியல் வரணும், டைட்டில் கார்டில் அவங்களுடைய பேரா இருக்கணும் அந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசை இருக்கும். அந்த மாதிரி அருண் அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆசை கண்டிப்பா that can be in cinema or television whatever. சினிமால ஆசை இருக்கு. சினிமால நம்ம இப்போ என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 11 years ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து. இந்த 11 years நான் இந்த சீரியல்ல பண்ணதை நான் சினிமாவில் பண்ணியிருந்தா மேபி இன்னைக்கு நான் எங்க இருந்திருப்பேன், இல்லை நமக்கு எவ்வளோ ரீச் இருந்திருக்கும், நான் எவ்வளோ பிடிச்சிருக்கும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்றது தெரியல. பட் நமக்கு என்ன கிடைச்சதோ சந்தோஷம் தானே. இப்போ இந்த சீரியல் வந்து ரெகுலராக நம்மள டிவியில் பார்த்துட்டே இருக்காங்க. மூவியில் கூட ஒரு மூவி மிஸ் பண்ணிட்டா நம்ம அந்த கேரக்டர் பார்க்கவே மாட்டோம். சீரியலில் டெய்லி மாற்றும் போது எங்கேயாவது நம்ம முகம் தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு சேனலில் அப்படின்னு.
ஸோ அந்த ரீச்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பட் எனக்கு வந்து ஹீரோவா பண்ணணும், திரும்ப அகைன் ஹீரோ கேரக்டர் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ப்ளஸ் எனக்கு ஹீரோவை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது காமெடியன் தான். ஓகே, காமெடினா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இயல்பாவே உங்களுக்கு ஆக்சுவலா நிறைய கவுண்டர்ஸ் வரனால அது கொஞ்சம் இம்ப்ரைஸ் பண்ண முடியும். இப்ப நார்மலா ஒரு வில்லனாவோ ஹீரோவோ சொன்னா என் ஃபேஸ்க்கு எனக்கே சிரிப்பு வந்துடும். நீ நான் வில்லனா என்னடா டே அபுல் பேபி மாதிரி இருக்கேன் என்ன போய் ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பேன், ரொம்ப இன்னும் இதுவா இருப்பேன். பட் நம்ம நடிச்சு நம்மளை பார்த்து நீங்க சரியான வில்லன்ற அளவுக்கு பேர் வந்துருச்சு. பட் ஆனா எனக்கு சிரிப்பா இருக்கும், நான் வில்லனா அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அதை ஏத்துக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸே சிரிப்பாங்க. ஒரு ஷோவாக இருந்தாலும் சரி, ஏன்னா நம்ம ரீசெண்டாக தான் மீட் பண்ணுவோம். அந்த ஷோலேயே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஆன் தி கேம்ப் பெர்ஃபார்ம் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய மெனக்கெடுதல் வந்து உங்கள்கிட்ட இருந்து இருக்கிற மாதிரி நான் எப்பயுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன இன்புட்ஸ் கூட ரொம்ப டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேரக்டருக்கு சிங்கப்பெண்ணையில் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேரக்டருக்கு நீங்களா இன்புட் போட்டது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி வாட் யூ இம்ப்ரூவைஸ்? தொடர்ந்து வில்லனாவே பண்ணுவோம்ல, அப்போ ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. இதுல நம்ம இம்ப்ரோவைஸ் பண்றது என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்போ ஒரு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் நான் வில்லனா அறிமுகமானது அழகுல. ஓகே, அழகுல வந்து பாஸ்கர்னு ஒரு கேரக்டர். அதில் டேரக்டர் ரத்னம் சார் சூப்பராக வேலை வாங்குவார். அவர் பயங்கரமாக எடுப்பார். அவர்னா இந்த முடியை ஃபுல்லாக சென்டர் வகை எடுத்து, எனக்கு நல்லா நிறைய முடி இருக்கும், ஃபுல்லாக சென்டர் வகை எடுத்துட்டு ஒரு குங்குமம் ஒன்று ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாக அந்த ஒரு குர்த்தா ஜீனு ஷூ போடுவேன். ஒரு மாதிரி இருக்கும், ரெகடாக இருக்கும் அந்த லுக்கே. மேக்கப் போட சொல்ல மாட்டார், மேக்கப் போட கூடாதுன்றவார். ஒரு மாதிரி அண்டரையா இருக்கும், பிளாக்கா இருக்கும், ஒரு மாதிரி இருப்போம் நம்ம, ஒரு மாதிரி பார்க்கவே ரெகடா. தெலுங்கு படங்கள்ல வந்து ஒரு வில்லன் வருவார்ல அந்த மாதிரி லிட்டரலி ஒரு ஐடியாவுமே தெலுங்கு வில்லன் மாதிரி தான். ஸோ அப்படி வச்சிருப்பாரு. அப்ப என்னன்னா நான் வந்து ஆரம்பத்துல வந்து என்ன அண்ணி இப்படிலாம் பேசிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இப்படி பேசும்போது வந்து எனக்கு வந்து நீ ஒரு லைக் எப்படின்னா ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி இருக்கணும். அண்ணி எவ்வளோ கூடாது, அண்ணி இப்படிதான் கூப்பிடணுமே, பேசும்போது நீ இப்படிதான் பேசணும் அப்படின்னு. அது என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா பாடி லாங்குவேஜ் இப்படி வச்சு இப்படிதான் நிப்பனே. அந்த முடியும் வேற இருக்கும் போட்டுருக்குமா, சுதா ஏய் சுதா அந்த ஒரு மாதிரி தெலுங்கு ஸ்லாங்ல தான் பேச சொல்லுவாரு. எனக்கு டப்பிங் ஒருத்தர் பண்ணாரு, சாயின்னு சொல்லி பாஸ்கர்னு ஒருத்தர் கிளாஸா பண்ணிருப்பாரு. அந்த கேரக்டருக்கு அந்த சாயின்றவர் சூப்பரா பண்ணிருந்தாரு. அது ஏன்னா நான் என் ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசினா கூட சிரிப்பா இருந்திருக்கும். உண்மையா சொல்லணும்னா அவர் வேற லெவல். அந்த வாய்ஸே நமக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். நான் சின்ன பையங்கிறதே தெரியாது, அதை பார்க்கும்போது உண்மையாவே கொஞ்சம் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த வாய்ஸ்ல. ஸோ அந்த கேரக்டர் பண்ணனா அதை முடிச்சுட்டு அடுத்து அழகுக்கு அப்புறம் நான் தமிழ் சொல்லி பாசிட்டிவா பண்ணிட்டேன். அகைன் சுந்தரி வருது, கொரோனா, எல்லா ப்ராஜெக்டும் ஸ்டாப். திருப்பி சுந்தரி ப்ராஜெக்ட் வில்லன்றாங்க. என்ன ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா 2 பொட்டு, ஒரு சிகப்பு ஒரு ஒயிட்டு, காலரை தூக்கி விட்டுக்கணும் அந்த கேரக்டருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஊர்க்கார ஸ்லாங்கு. நம்ம மேக்ஸிமம் நம்ம சவுத் இந்தியன் பீப்புளுக்கு அதெல்லாம் ஈஸியாக வரும்ல நம்ம இங்கே இருக்கிறதுனால. ஸோ அந்த ஊர் ஸ்லாங்கு, அந்த ஊர் ஸ்லாங்கு கேஷுவலாக பண்ணணும்னு ஆயிடுச்சு. வில்லன்லேயே கேஷுவல் வில்லன். நார்மலாக முறைக்கிறது கூட நம்ம நார்மலாக வந்து இருறா அவளை வச்சுக்கிறேன்டா சுந்தரிய அப்படின்னு போல இப்படி இருந்தாலே போதும். நம்ம ரொம்ப ஓவராலாம் வேணாம். அழகர் சார் சூப்பராக வேலை வாங்குவார். அவர் அழகர் சார் நீங்கள் கேஷுவலாக எப்படி இருப்பீங்களோ அதுலேயே இருங்க, அந்த வில்லன் இருக்கட்டும். நான் இவ்வளோதான், இந்த லுக்கு தான் இருப்பேன், இவ்வளோதான் இருப்பேன், ஒரு இம்ப்ராம்ப்டு வில்லன், அவ்வளோதான். அதுவே இருந்தது, கேஷுவலாக இருந்தது, அது சூப்பராக போச்சு. 2 தப்பிச்சிட்டேனா. அடுத்து தாலாட்டு போனால் ஒரு அட்வொகேட்டு அண்ணியை வந்து அதே மாதிரி அன்னி அக்கா கேரக்டரை டார்ச்சர் பண்ணணும். ஸோ அது மாதிரி கேரக்டர். அதுல என்னன்னா சட்டிலான வில்லன்றாரு அந்த டைரக்டர். எப்படி பண்றதுன்னு அப்ப என்ன சட்டிலான நார்மலா பண்ண போறோம். எனக்கு என்னன்னா கெட்டப் அமைஞ்சிடும். அது என்னமோ காட்ஸ் கிரேஸ். உண்மையிலேயே வந்து நான் நடிக்கிறது வந்து ஒரு 20% தான் இருக்கும். டேரக்டர் வேலை வாங்குறதும் என்னோட கெட்டப்பும் தான் 80% எனக்கு பிளஸ். என் நடிப்பை தாண்டி உண்மையாவே. அது இல்லைன்னா கண்ணாடி போட்டிருப்பேன் ஒரு மாதிரி பழம் போல. நான் அட்வொகேட், கண்ணாடி போட்டிருப்பேன். அடிக்கடி பேசும், ரொம்ப சைலண்டா தான் பேசுவேன். அக்கா இசைக்கா அப்பா அதுவும் சொன்னான்னு கோச்சிக்காதீங்கக்கா. இப்படி கண்ணாடி வச்சுட்டு ஒரு கண்ணாடி இருக்கிறனால நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாடி லைன் கிடைக்கும்ல. ஸோ அப்படி வச்சு அது அப்படியே போச்சு, நல்லா போச்சு. அந்த ப்ராஜெக்ட் செட்டிலா இருக்கும், வில்லன் அப்படி போச்சு. என் பண்ணிட்டு ஃபார்முலா. அதுக்கப்புறம் தாலாட்டுக்கு அப்புறம் அகைன் சிங்கப்பெண்ணைக்கு நடுவில் என்னாச்சு, கொரோனா டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் கல்யாண வீடு. அதுல வந்து கொண்டெல்லாம் போட்டு நெத்தில ஒரு பாம்பு ஸ்டிக்கர் எல்லாம் போட்டு ஒரு திருமுருகன் சார் வந்து ஒரு ஒரிஜினலாவே ஹேர் இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு எடுத்தாராம். அந்த பையன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, எனக்கு கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி கேரக்டர் வேணும், இது ஒரு ஃபிளாஷ்பேக் மேட்ரு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அங்க ஒரு பழனின்னு ஒரு அண்ணா இருந்தார் கோ டைரக்டர். அவர் வந்து சார் நம்ம பையன் அருண் பையன் நல்லா பண்ணுவா சார். உடனே கூப்பிட்டு அன்னைக்கு ஷூட் பேக்கப் பண்ணிட்டாரு. ஆஃப்டர்நூனோட பேக்கப் பண்ணி அந்த பையனை நல்லா பண்ணுமா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடுத்த ப்ராஜெக்ட் கூப்பிடுறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு என்னை கூப்பிட்டு ஹேர்லாம் வச்சு பார்த்தாங்க. எனக்கு ஒரிஜினல் ஹேர் கிடையாதுல, ஃபுல்லா கொண்டையெல்லாம் போட்டு கிளிப்பு சொருகுவாங்க ஃபுல்லா அந்த ஊசி வச்சு வலிக்கும். 1 வாரம் கண்டினியூஸா அங்கே ஷூட் போச்சு. நான் ஷூட் முடிச்சுட்டு வரும்போது அந்த நெத்தியில அந்த பாம்பு ஸ்டிக்கர் போட்டு அச்சு மட்டும் வெள்ளையா இருந்த அந்த இடம் மட்டும் 10 days வெளில போக காட்ட முடியல. என்ன நெத்தியில ஏதோ தெரியுது அப்படிம்பாங்க. இல்லை அந்த ஸ்டிக்கர் அடிச்சாங்க அவங்க, என்ன ஒரு டாட்டு மாதிரி வச்சு குத்துனாங்க நெத்தியில. ஸோ அந்த கேரக்டர் அது பண்ணேன். அது வந்து தெலுங்கு வில்லனு. அது வந்து கொஞ்சம் இழுத்து பேசுங்க. அவர் டேரக்டர் திருமுருகன் சார் வந்து சொன்னாரு, அருண் எனக்கு வந்து அந்த பல்ராம் நாயுடு இருப்பார்ல, யாரையாவதோ லைட்லாம் ஆஃப் பண்ணதோ அப்படி இருப்பார்ல, அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துங்க லைட்டா. எனக்கு லைட்டா அவ்வளோ எனக்கு அதே மாதிரி வேணாம், அந்த அப்படி எடுத்து பண்ணுங்க, அவங்க இமிட்டேட் பண்ண மாதிரி பண்ணுங்க.
அப்புறம் அதுல ஃபுல்லா பார்த்தா வந்து நான் ஒரு பிளாக் மேஜிக் பண்ற ஒரு மாந்திரிகார மாதிரி இருப்பேன். ஓகே. சோ கொண்டை அந்த ஒரு எப்படி பேசுவீங்க? கண்டிப்பா பேசுங்க. அது என்ன வரும்னா வந்தாலே எதுக்கு தோணும் பாடியில கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சரு அந்த வாத்தியாரு ஒன்னும் அடிச்சாரு சாரு எனக்கு ஆசையாயிச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதனால பார்க்க கிறுக்க மாதிரி இருப்பான். காமெடியா தான் பேசுவேன், அப்படிதான் இருக்கும். ஆனா பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தா வேலைலாம் பார்த்தா வேற மாதிரி பண்ணுவான். வாத்தியாரு என்ன சாதாரணமா நினைச்சிட்டல, இந்த தேங்காய் இருக்குல்ல தேங்காய் இப்ப பாரு அப்படி சொல்லிட்டு தேங்காய் உருட்டுனா பிளாக் மேஜிக் ஆகும். அப்பதான் சேஞ்ச் ஓவரே ஆவேன் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்படி இருக்கும் அன்னியன் ரமோ மாதிரி. அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. ஆனா அன்னியன் ரமோ மாதிரி இல்லாம அம்பி அன்னியனா மாறும். அந்த மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர். சோ அது அப்படி அமைஞ்சிருச்சு. அடுத்து கட் பண்ணா சிங்கப்பெண்ணு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு 4-5 வில்லன் பண்ணிட்டோமா, இது பண்ணும்போது இதுல இருந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுங்கிறது ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு. ஆனா நான் சொன்னேன்ல உங்கள்ட்ட காட்ஸ் கிரேஸ் எனக்கு எப்பவுமே கேரக்டர் அமைஞ்சிரும், அந்த கெட்டப் அமைஞ்சிரும். அதுதான் பாதி பிளஸ் எனக்குன்றது. அதே மாதிரி இதுல வந்தோடனே தனுஷ் சார் என்ன சொன்னாருன்னா, இன் ஸ்பெசிபிக் இந்த கேரக்டருக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து காலர்ல இருந்து மேக்கப்ல இருந்து சின்ன சின்ன ஒர்க் கூட ரொம்ப ப்ரிசிஷனோட. தனுஷ் சார் வந்து உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ஒர்க் பண்ணனால உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பாப்பாரு. உங்களுக்கு என்ன சொன்னாரு, ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும்னு பாப்பார்ல. என்ன அவர் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் தமிழ் செல்லியில. ஸோ அப்போ என்ன ஒரு செகண்ட் ஹீரோவாக தெரியும். அதில் நான் வந்து வேட்டி சட்டெல்லாம் கட்டிட்டு நார்மலாக இருப்பேன். ஸோ அவருக்கு எனக்கு தெரிஞ்சனால அருண் சரவணன் அந்த பழைய ப்ராஜெக்ட்லாம் இல்லாமல் அருணை வந்து வித்தியாசமாக பார்க்கணும், இதில் அரவிந்தா பார்க்கணும் அப்படின்னாரு. சரி சார் நீங்கள் என்ன சொல்றீங்களோ பண்ணலாம் சார். சார் நம்ம ஒன்று பண்ணுவோம், ஃபார்மல்ஸ் தான், வெறும் ஃபார்மலாக போட்டால் எல்லாரும் போகிற மாதிரி யூஸ்வல் ஆகிடும். ஒரு பிளேசர் மாதிரி பார்க்கலாம். பிளேசர் மகேஷ் போடுறான் ஆல்ரெடி. அப்புறம் அவன் எம்டிக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்காது. ஸோ நெகட்டிவாக வேறு இருக்கணும். கையை மடிச்சு விட்டுருங்கன்ட்டார். இந்த ஃபுல் ஹேண்டை போட்டு கையை மடிச்சு ஏற்றிடுவோம். இந்த ஆஃப் சைஸ் கோட் மாதிரி இல்லை, மோடிஜி கோட் மாதிரி அப்படின்னு அந்த பிளேசர் மாதிரினாரு வேஸ்ட் கோட். அதை ட்ரை பண்ணால் கிடைக்கவே இல்லை. அது ஒரு மாதிரி பெருசாக இருக்கும், அதுலேயே அந்த சின்னதாக ஒரு மாதிரி இருக்கும். அது வேணா ட்ரை பண்ணுங்கன்னாரு. ஒரு தடவை போட்டோம், பார்த்தோன்னே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குல்ல வடிவேல் மாதிரி, நல்லா இருக்குமா ஏன் யோசிச்சுட்டு போட்டுருவோம் அப்படின்ட்டு அப்படிதான் இறங்கி அந்த போட்டது. அப்புறம் நான் ஒரு தடவை கேட்டேன் சார்ட்ட, சார் இது கெட்டப்பு இதெல்லாம் ஓகே சார், ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் மேலே சார் அவனு வச்சுக்கலாம் சார். ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, 4-5 ப்ராஜெக்டாக வில்லனா பண்ணிட்டு இதுலேயும் பண்ணும்போது. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் எங்கேயாவது ரிப்பீட் பண்ணும். கண்டிப்பாக ஆர்டிஸ்ட் கிட்ட ரிப்பீட் வரதான் வரும். ஏன்னா நம்ம பெரிய நடிகர் கிடையாதுல, நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுவோம். சில நேரத்தில் டேரக்டர் சொன்னாங்கன்னா நம்ம மாற்றி பண்ணலாம். எனக்கு அது ஒரு ஃபீல் இருந்தது, ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேட் காட்டணுமே, ஏதாவது ஒன்று பண்ணுமே, என்ன இப்படி பண்ணலாமா வில்லனுக்கு, அதுதான் இது பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணலாமா பண்ணிட்டாங்க. என்னென்னமோ யோசிக்கிறேன்னா, எல்லா படத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன், ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேணுமே. இந்த இப்படி பண்ணலாம் நீட் அப்படின்னா அது நிழல்கள் சார் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டாங்களே இவங்கெல்லாம், என்னதான் பண்ணுறது சார். அதாவது பேக்கெட்டில் கை விட்டுருக்கிறதும் யூஸ்வலாக இருக்கும் சார். நான் பேக்கெட்டில் கை விட்டு ஏதாவது ஒன்று பண்ணவா சார் அப்படின்னு. அப்புறம் டக்குன்னு சாருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர் நல்லா காட்டணும், காஸ்டியூம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தார். நான் இதை கேட்டோன்னே அவருக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. ஆமாம் அவர் ஒன்று பண்ணலாம் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு, அப்படி பண்ணுங்க அப்படின்னாரு. இப்படி ஷோல்டர் அப்படி நின்று முறைச்சிட்டு அப்படி ஷோல்டர் விட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் அது ஒரு 4-5 டேக் எடுத்தாரு, ஹை ஸ்பீட் ஷாட்டு வச்சு இப்படி பண்ணால் எனக்கு இப்படி போயிடுது, அப்படி இருக்கணும். அப்படி வச்சு அந்த ஷோல்டர் மேலே வந்து அப்படி கீழே இருக்கணும், கண்ணு சிமிட்டாமலே அப்படியே இருங்க, அது மட்டும் பண்ணுங்க, ஒரு நல்லா இருக்கும், உங்களுக்கு இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒன்று இருக்கட்டும் அப்படின்னாரு. ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் நான் அடிக்கடி அதை நான் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சேன். சார் நான் இங்கே இதை பண்ணிக்கிறேன் சார், எண்டில் சீன் ஃப்ரீஸ் ஆகும்போது சொல்லுவேன், சார் அந்த எண்டில் மட்டும் ஆனந்தி போகிறாள் சார், பார்த்ததுக்கப்புறம் இப்படி பண்ணிக்கிறேன் சார். பண்ணியிருக்காரு, நான் உங்கள் யூஸ்வல் பேட்டர்ன் பண்ணுறேன் ஆல்ரெடி பார்த்துட்டு போகிற மாதிரி. ஸோ அப்படி இம்ப்ரைஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். சூப்பர். ஆக்சுவலாக இனி வரக்கூடிய சீக்வன்சஸ் வந்து எப்படி வரப்போகுது, நீங்கள் வந்து எந்த மாதிரியெல்லாம் கொடுமையாக வந்து ஆனந்தியை வந்து மாற்ற போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் காமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. ஸோ ஐ வாண்டட் டு ரியலி ஆஸ்க் யூ, ஏன்னா எனக்குமே க்யூரியஸாக தான் இருக்குது, இப்போ தான் ப்ராஜெக்டில் வந்திருக்கேன் அப்படிங்கிறனால இனி வரக்கூடிய அரவிந்த் அவர்கள் வந்து எந்த மாதிரி நிலைகளை பார்க்கலாம். அண்ட் ஆனந்தி சார்பாக, ஆனந்தி ஃபேன் சார்பாக கேட்குறேன், இன்னும் என்னெல்லாம் வச்சு செய்ய போகிறீங்க ஆனந்தியை? கேரக்டராக சொல்கிறேன். இப்போ ஆனந்தி கேரக்டர் வந்து அரவிந்துக்கு பிடிக்காது யூஸ்வலாக. ரைட். அவ ஏதாவது ஒன்று பண்ண எனக்கு வெறுப்பாயிட்டே இருக்கும், ஓவரா தான் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ லாஸ்டா வந்து என்னை வச்சு செஞ்சுட்டாங்க, என் ஆளையும் கருணாகரன் சாரையும் உள்ள வச்சு லிஃப்ட்ல போட்டுட்டாங்களா, செம கடுப்புல. அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு செஞ்சீங்கல்ல, நீங்க அது நான் பண்ணுவேன், வில்லன்னா 1000 பண்ணுவேன், நல்லவங்க தானே, நீங்க அமைதியா இருக்க இல்லங்க, டிட் ஃபார் டாட் தானங்க அப்படி சொல்லுவாங்க. நியாயம் தான், அது நியாயம் தான். பட் ஆனா ஒரு வன்மம் எப்படி எங்களை செய்யலாம் அப்படிங்கிற கடைசி அடி எங்க இருக்கணும் தான் நினைப்போம்ல. என்னோட அடி இன்னும் அடிக்கல, அவன் ஆளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி எல்லாம் மட்டும், அதுக்கப்புறம் அவன் மூஞ்சி கூட பார்க்காம போயிட்டா மித்ரா, சொதப்பிட்டு வருவா. திருப்பி நாங்க பிளான போட்டு ஏதாவது அப்போன்னு நினைக்கிறேன். ஓகே, அது வந்து உங்களுக்கே சர்ப்ரைஸ்ங்கிறது எப்படி மறைமுகமா சொல்றீங்க. ஓகே, வெரி நைஸ். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்சஸ் வந்து பல சிங்கப்பெண்ணில வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது மட்டும் எங்களுக்கு வந்து கன்க்ளூஷனாக புரிஞ்சிருக்கு. எனிவேஸ், தேங்க்யூ.
ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். ஆமாங்க, ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்.